என்ன நேயர்களே, லாக்டவுனில் எல்லாருமே வீட்டில் இருந்து தான் ப்ரேயர் பண்ணுறீங்க. ஆன்லைன் ப்ரேயர்லாம் அட்டென்ட் பண்ணுறீங்க. நம்ம சர்ச் விசுவாசிங்க எப்படி ஆன்லைன் ப்ரேயர் அட்டென்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க பார்ப்போமா? என்னங்க மணி 10:30 ஆயிப்போச்சு. டக்குன்னு ஆன்லைன் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த இப்போ உடனே ஆன் பண்றேன். ஆன் பண்ணது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல போடுங்க பிரேஸ் தி லார்ட்னு போடுங்க. என்னங்க சமோசாக்கார அங்கிள் வந்திருக்கு. நாஸ்டா எதுவும் பண்ணல. சமோசா வாங்கிக்கிறீங்களா? சொல்லுங்க. சமோசா அங்கிள் இங்க வாங்க. என்னங்க மணி 11 மணி ஆயிட்டு. போங்க டக்குன்னு 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வாங்க. நான் சாம்பாருக்கு காயெல்லாம் வச்சுட்டேன். இல்ல இப்போ பாட்டு முடிஞ்சு ஆராதனை இப்போ திருப்பி வர்ஷிப் ஆரம்பிக்க நீங்க இப்போ போய் வெளியே போங்க சொல்லிட்டு. சரி வர்ஷிப்பானால நான் நடக்கு. பாஸ்டரை கூட சொல்லிவிடலாம் போல. உங்களை வச்சு எனக்கு வேதனை. பாஸ்டர் பாத்துக்கிட்டா இருக்கவ போங்க கடைக்கு. பிரஸ்ல இருந்து 200 ரூபாவை எடுத்துட்டு போங்க. என்னமா அங்க பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க எங்கயா காய் வெட்டிட்டு இருக்கீங்க? என்னல பிரேயரை பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். என்ன வித்தியாசம்? சர்ச்சில் இருக்கும்போது சேலையை கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இப்ப வீட்டுல மேக்ஸிய போட்டிருக்கேன். உடனே பாக்கலான்னுருவான். முளைச்சு 3 இலை உடல போல. அதுக்குள்ள நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லுதேன் கேளு. 1 மணிக்கு வயிறு பசிக்கின்றவா. எவ உனக்கு சோறு போட்டு தருவா? எவ உனக்கு சோறு பொங்குவா? இப்ப ஆன்லைன் பிரேயர் இருக்க போய் தான் மெசேஜ கேட்ட மாதிரியும் ஆச்சு, காய் வெட்டின மாதிரியும் ஆச்சு, குழம்பு வச்ச மாதிரியும் ஆச்சு, அப்பா வேலைக்கு போன மாதிரியும் ஆச்சு. என்னல நான் சொல்லுதேன், போய் அந்த அடுப்பை போய் ஆஃப் பண்ணு போ போ. ஆமென் ஆமென். சோத்ரம் இயேசுப்பா. ஆமென் ஹalleluya. சோத்ரம் இயேசுப்பா. ஆக்சிஜன் இல்லாம இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்களா? இயேசுப்பா உங்களை நீங்க காப்பாத்துங்க இயேசுப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இவங்களுக்கு இல்ல. அதான் இப்படிலாம் ஆகும். ஆண்டவருக்கு பயப்பட பயம் இருக்கா இவங்களுக்குலாம்? சோத்ரம் ஆமென் ஆமென் ஹalleluya. பாஸ்டர் போன் அடிக்கவங்க. பேசி ஹலோ பிரேஸ் தி லார்ட் பாஸ்டர். ஆமா ஆமா இப்பதான் பிரசங்கத்தை கேட்டோம். ஐயோ பாஸ்டர் பிரசங்கம் அக்னியா இருந்துச்சு பாஸ்டர். ஆமா ஆண்டவருடைய பிரசன்னத்தை டைரக்டாவே நான் உணர்ந்தேன். ஆமா பாஸ்டர் அப்படியே அபிஷேகத்துல துள்ளி குதிச்சிட்டேன். சரி பாஸ்டர் கொஞ்சம் வேலை இருக்கு பத்துக்கிடுங்க. குழம்பு இன்னும் வைக்கல. இனிமேல் தான் இவ சிக்கன் வாங்குறதுக்கு போகணும். சரி வைக்க பிறகு பேசுதேன். என்ன பெரிய நீதிமான் மாதிரி என்ன இப்படி வகையில கை வச்சுக்கிட்டு இருக்கிய? போங்க வேலைக்கு. என்னங்க ஆன்லைன் பிரேயர் ஸ்டார்ட் ஆயிருங்க. ஆன் பண்ணி தாங்க. ஒரு நாள் தான் லீவு. நீ தூங்க விடுறியா? நீ சரி நீங்க பாக்காண்டா. நீங்க என்னைக்குதான் ஆன்லைன் பிரேயரை பாத்தியா? ஒரு நாளும் பாக்குறது இல்ல. அதை ஆனாலும் பண்ணிட்டாங்க. பேசாத. சரி அதுல பிரேஸ் தி லார்ட்னு அடிங்க. அப்பதான் பாஸ்டருக்கு தெரியும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம்னு. சீக்கிரமா அடிங்க. பாருங்க எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க. ஆமென். பாருங்க எனக்கு பிடிச்ச பாட்டு பாருங்க. நம்ம கொஞ்ச நேரம் பிரேயரை பாரு. ஏனோக்கு காப்பியை குடிச்சு கிளாஸ் தான் இல்ல சட்டை போடாம எதுக்குல இருக்க? பாஸ்டர் இப்ப என்ன சொன்னாவ? பாஸ்டர் பாக்கியமா போறாங்க. பேசுறது மட்டும் நல்லா பேசுவிய. சட்டை போடு. எதுக்கு கிடந்து கத்திட்டே இருக்க காலையில இருந்து? ஆமா தூங்குங்க. நீங்க தூங்கி சட்டையே போடு. பாஸ்டர் சட்டை போடாம இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. எத்தனை நேரம் சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது. ஆமென் ஹalleluya. பாரு கொரோனா வைரஸ்ல பாரு எத்தனை ஜனங்க அழிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ எண்ணிக்கை பார்த்தா என்னங்க எண்ணிக்கை சாவு எண்ணிக்கை எவ்வளவு கூடிக்கிட்டு இருக்கு. ஆகிய அடி பிடிச்சு போடும். எனக்கு கடைக்கு
போமா, கடையில போய் ஒரு மட்டன் மசாலா வாங்கிட்டு ஓடியா. பிரேயர் பாத்தீங்களாங்க? வர்ஷிப் முடிஞ்சிட்டு மெசேஜ் மட்டும் தான் இருக்கு, அதே பாருங்க கொஞ்ச நேரம். என்ன மொபைல எதுக்கு நோண்டிக்கிட்டு இருக்கிய? ஆன்லைன் பிரேயர்ல எத்தனை நன்மை கிடைக்கும் உங்களுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. சர்ச்சுக்கு போனாச்சுன்னா 10 மணில இருந்து 1 மணி வரை சர்ச்சில தான் இருக்கணும். இப்ப பாருங்க வீட்லயே மொபைலை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வேலைக்கு வேலை முடிஞ்சு போச்சு. நாஸ்டானா சாப்பிட்டு முடிச்சாச்சு. காலையில எல்லாரும் மட்டன் எடுத்துட்டு வந்தாச்சு, மட்டனே வச்சுட்டேன். காலையில போய் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு எல்லா வேலையும் செஞ்சாச்சு. பிரேயரும் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு சைடுல வேலை செஞ்சு முடிஞ்சுகிட்டு இருக்கு. அப்புறம் என்னன்னு பாருங்க, சண்டே சர்ச்சுக்கு போனா காணிக்க போடணும். இதுல காணிக்க போடாதான். சந்தோஷமா இருக்குல்ல. உங்களுக்கு என்ன இதுல எத்தனை நன்மை இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். சரி கொஞ்ச நேரம் பிரசங்கத்தையாவது கேளுங்க. ஜான்சி அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய? ஏக்கா ஆன்லைன் பிரேயர் நடந்துட்டு இருக்குக்கா. சரி சரி பாருங்க, நான் போறேன். ஏக்கா இருங்க வாங்க. அதான் என்ன 1 மணி நேரம் ஆகும் பிரசங்க முடிய. அதுக்குள்ள என்ன சொல்ல வந்தி அதை சொல்லிட்டு போங்க. என்னது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பாக்காண்டி வந்தேன். நானா இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதான் யூடியூப்ல எப்பனாலும் நம்ம பாத்துக்கலாமே. ஆமா மெதுவா பாத்துக்கலாம். விடிய காலமே இதை எடுத்து யார் பாத்துக்கிட்டு இருப்பா? அதனால நான் பார்க்கவே மாட்டேன். சரிக்கா. அப்ப உங்க வீட்டுக்காரர் எங்க? வீட்டுக்காரர் இன்னைக்கு ஓவர் டைம் வேலை பார்த்தா டபுள் சம்பளம். அதனால நான் வீட்டுல எதுக்கு இருக்கேன்? நம்மளுக்கு டபுள் சம்பளம் கிடைக்கணும்ல சண்டே. ஆனா என்ன கடவுள் தான் என்னால நம்ம நினைச்சுக்கிட்டு தானே நம்ம இருக்கணும். போவாங்கன்னு விரட்டி விட்டுட்டேன். வேலைக்கு போனாலாவது டபுள் சம்பளம் கிடைக்கும். வீட்டுல இருந்து என்ன கிடைக்க போகுது? அதனால விரட்டி விட்டுட்டேன். நிறைய பேர் வேலை செய்ய மாட்டாங்க. அதனால நம்மளுக்கு டபுள் சம்பளம் கிடைக்குதுன்னா போங்கன்னு அனுப்பி விட்டுட்டேன். கரெக்டா. ஆன்லைனை பார்த்து நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? சம்பளம் மாதிரி இருந்தா கிடைக்க. கொரோனா வைரஸ்ல வேலை இல்லாம நிறைய பேர் கிடக்காவ. ஆமா, அதான் நிறைய பேர் வராமலும் இருக்காவ. ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன்னு சொல்லிட்டு மிஞ்சின நீதிமான் கோயிலுக்கு போயிருவாங்க. ஆமா, ஆன்லைன்ல பார்க்க போறேன்னுட்டு இருந்துக்கிடும். அதனால நம்ம புருஷனை வேலைக்கு போங்கன்னு அனுப்பி விட்டாச்சு. சரி வேற என்ன சொல்லுவாங்க, துணி எடுத்தீன்னு கேள்விப்பட்டேன். 10,000 ரூபாய்க்கு பட்டுச்சேலை எடுத்திடலாமே, அதை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன். ஆமாக்கா, பெட்டிக்குள்ள வச்சிருக்கேன் பட்டு சேலை எல்லாம். 10,000 இல்ல, 10,999 ரூபா. 99 ரூபாயே சொன்னாலும் சொல்லாம விட்டுட்டேன். 10,000 ரூபாய் சேலை எப்படி இருக்குமோன்னு பாக்கணும்னா தூக்கம் வரல. நேத்தைக்கு நைட் எல்லாம் அதான் விடிய காலமே ஓடி வந்துட்டேன். வந்திருக்க வேண்டியதானே அப்பவே. நான் அதை தூக்கி காட்டி. உங்க வீட்டால் இருப்பாங்கல்ல, அதுக்கு தான் வரல. அவிய அவிய அங்க இருப்பாங்க. நான் இங்க ஏன் சொல்லுக்கு அப்படியே கீழ்படிவாக்கா. கடவுள் சொன்னா கூட கீழ்படிய மாட்டாவ. ஏன் சொல்லுக்கு அப்படியே கீழ்படிவா. அப்படிதான் புருஷனுள்ள கைக்குள்ள அடக்கி போட்டுக்கிடணும். அதுதான் பொம்பளைகளுக்கு நல்லது. அவருக்கு கடைசி ஜெபம். இதையாவது கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் ஏசப்பா, கொரோனா வைரஸ்ல ஆண்டவரே பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களை காப்பாத்துங்க ஏசப்பா. ஆக்சிஜன் இல்லாம தவிக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya, ஆமென். தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கடவுளே அப்படியே ஆகட்டும். செய்யுங்க. ஆமென். ஹalleluya. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பாருங்க, மணிய நேரம் போனதே தெரியல. 2 மணி நேரமா இருந்து கதை விட்டுருக்கோம். இது ஜோமனுங்க பைபிள் வாசிங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. மணிக்கணக்கா ஊரு கதை விடுறதுக்கு நல்லா இருக்கு. சரி போயிட்டு வரேன். சமையல் பண்ணணும், பிள்ளைகள் பசியோட இருக்கும். சரிக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வாங்க பிள்ளைங்களா, இன்னைக்கு சண்டே இல்ல, ஆன்லைன் ப்ரேயர். சீக்கிரம் வாங்க, உட்கார் உட்கார் உட்கார். சாரதாக்கா,
வாங்க ஏனோக்கம்மா வாங்க. உங்களை தாங்க பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க, நானே பெரிய வேதனையில இருக்கேன். இப்ப நீங்க எனக்கு என்னத்த சொல்ல வந்திருக்கீங்க? என்ன சொல்லன்னு எனக்கே தெரியல. என்னக்கா ஆயிட்டு? வீட்டுல நிறைய காரியம் நடந்து போச்சுக்கா. என்ன ஆயிட்டு? என்ன காரியம் நடந்து போச்சு? என்னைய விட பெரிய சோகத்துல எல்லாம் இருக்கீங்க நீங்க. 4-5 நாளா நான் ஒத்தையில வீட்டுக்குள்ளே இருந்து இருந்து யோசிச்சு மூச்சு கூட விட முடியாம ஆயிட்டுக்கா. என்ன அண்ணன் எங்க? செய்ய? அவியதாங்க வேலைக்கு போன இடத்துல காய்ச்சல் வந்திருக்கு. அந்த செக் பண்ணி பார்த்துட்டு தனிமைப்படுத்தி வச்சிருக்காவா அவையில. சோத்ரம். கொரோனா டெஸ்ட் ஒர்க்கு கொடுத்துருக்கு. அதுல வேற பாசிட்டிவ் வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. உங்களுக்கு காய்ச்சல் எதுவும் இல்லலாக்கா? இல்லக்கா, எனக்கு நல்லாதான் இருக்கு. சரி. பக்கத்துல சொல்லதுக்கும் பயமா இருக்கு. யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்க வேற யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. மறுபடியும் அதான் நான் நினைச்சேன் நீங்க நல்லா ஆவில நிறைஞ்சு ஜோம் பண்ணுவிய. நீங்க ஆவிக்குரிய லைன்ல இருக்கிறதுனால உங்ககிட்டயாவது வந்து சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சேன் நான். என் ஆவிக்குரிய லைன்ல இருக்கிறதுதான் பேரு. பெரிய கொடுமையா வீட்டுக்காருக்கு வேலை போயிட்டு. என்னக்கா சொல்லுதியா? வேலை போயிட்டா? ஆமாக்கா, பிரேயர் நடந்துகிட்டு இருக்கும். சண்டே ஆன்லைன்ல தானே பிரேயர் நடக்குன்னு சொல்லிட்டு சண்டே வேலைக்கு போக சொல்லிடுவேன். பாத்துக்கிடுங்க, இந்த கொரியர் லைன்ல நான் கூட போன 2 வாரத்துக்கு முன்னால சொன்னேனே, என் வீட்டுக்காருக்கு கொரியர் லைன்ல வேலை கிடைச்சிருக்கு. வேலை போயிட்டுங்க. ஐயோ, எனக்கு பெரிய சாப்பாடு கூட கஷ்டமா ஆயிருமாக்கா. ஆமா, பாஸ்டர் இப்போ டெய்லி சாப்பாடுக்கு கூப்பிடுதா. டிஃபன்ல சோற வாங்கிட்டு வச்சு குடும்பமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்க. ஐயோ, யாருக்கு நமக்கு கெடுதல் பண்ணோம். சாரதாக்கா, ரொம்ப டிஸ்கஸ் ரொம்ப சீரியஸா போன மாதிரி இருக்கு. சோகமா இருக்கே 2 பேரும். என்ன ஆயிட்டு? என்னக்கா சொல்ல, பஞ்ச காலத்திலயும் திருப்தியாக்கி நடத்துவேன்னு ஏசப்பா வசனம் இருக்கு. நாங்க பஞ்ச காலத்துல இருந்து நாங்க பஞ்சமா தான் போயிட்டு இருக்கோம். எங்களை திருப்தியாக்கி ஏசப்பா நடத்தல இன்னும். ஏனோக்கம்மா என்ன ஆயிட்டு? அழுத மாதிரி இருக்கு. என் வீட்டுக்காரருக்கு சோம் இல்லக்கா. தனிமைப்படுத்தி வச்சிருக்காவ. கொரோனா டெஸ்ட் வேற எடுத்திருக்காவ. அதுக்குதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என் வீட்டுக்காருக்கு வேலை போயிட்டுக்கா. இது என்கிட்ட சொல்லி ஜோமனதுக்கு வராவ. நானே இங்கே எப்படி கிடந்துச்சு டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கேன் தெரியுமாக்கா? சரிக்கா, நான் ஒண்ணு சொல்றேன். நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நம்ம வந்து பைபிள் வாசிக்கோம், ஜோம் பண்றோம். ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு வசனம் அழகா கொடுத்துருக்காங்க, வாதையின் கூடாரத்தை அணுகாதுன்ட்டு. ஆனா நம்ம ஏசப்பா வார்த்தையின்படி நம்ம நடக்கும் போதுதான் வாதையின் கூடாரத்தை அணுகாதுதான் நான் அணுகிட்டேன். என்னக்கா பாத்துட்டே இருக்கேன்க்கா. இப்ப லாக்டவுன் உடனே ஆன்லைன் பிரேயர் தான் நடக்குது சண்டே. ஆனா பைபிள் படி நம்ம வந்து ஏசப்பாக்கு கண்டிப்பா ஒரு நாளாவது நம்ம கரெக்டா ஏசப்பாக்கு கொடுக்கணும். ஆண்டவர் பைபிள்ல போட்டிருக்கு, நம்ம 10 கட்டளையில ஒன்னே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாகன்ட்டு. பரிசுத்தமா தானே ஆசரிக்கும். என்னக்கா அது சண்டே ஆன்லைன்ல கரெக்டா இருந்துரும். அதுல இன்னொன்னு இருக்கு, பயபக்தியா இருக்கணும். அந்த பைபிள் எடுங்கக்கா. அதுல லேவியராகமத்துல ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்களா, அழகா ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக, நான் கர்த்தர். நம்ம நினைக்கும் சர்ச்சுக்கு போனாதான் பரிசுத்தமா இருக்கணும், பயபக்தியா இருக்கணும். இங்க என்ன, நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். சண்டை என்ன, வேலை என்ன, பாத்திரம் வளர்க்குறே, அங்க ஓடுறே எங்க ஓடுறே, அது பாட்டுல பாட்டு பாடிட்டே இருக்கு. கையும் காலும் வேலை செஞ்சனாலும் மண்டை மனசுக்குள்ள ஏசப்பாதான் எக்கா நினைச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க அப்படி சொல்லாதீங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஏசப்பா என் இருதயத்தை அறிஞ்சிருக்கிறார். நான் வேலை செஞ்சனாலும் என்னக்கா ஆண்டவர் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு இந்த சோதனை வந்திருக்க கூடாதுல்ல. அப்படி சொல்லாதீங்கக்கா. நம்ம பயபக்தினா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு நம்ம கனம் கொடுக்கும் போதுதான் ஏசப்பா நம்மள கனப்படுத்துவாங்க. நம்ம பாட்டுல ஒரு முக்கியமா ஒருத்தரை நம்ம கூப்பிட்டு இருக்கோம், ஒரு விஐபி வராங்க, இல்லாட்டி யாரோ ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்கள நீங்க உட்கார வச்சுட்டு அவங்க பேச நீங்க வேலை செஞ்சுட்டு இருப்பீங்களா? அது எப்படி வேலை செய்யும்? அப்ப அவங்க உட்கார்ந்து வாங்க உட்காருங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கும், ரெஸ்பெக்ட் கொடுக்கும். அவங்க பக்கத்துல என்ன வேலை இருந்தாலும் நம்ம விட்டுட்டு வந்து உட்காரணும் இல்லையா? அப்ப அதை விட பெரியவர் நம்ம ஏசப்பா. ஆனா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்ம என்ன பண்றது இல்ல, கொடுக்கறதே இல்ல. இப்ப ஆண்டவர் சொல்லியிருக்கா, நம்ம சர்ச்சில் இருந்தாதான் ஆண்டோடைய பிரசன்ஸ். அப்படி இல்ல, 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்க கூடுறீங்களோ அந்த இடத்துல நான் இருக்கேன்னு ஏசப்பா சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த ஆன்லைன் பிரேயர்ல நம்ம அந்த மொபைலை வச்சு நம்ம உட்கார்ந்து கேட்கும் போதும் ஏசப்பா பிரசன்ஸ் நம்ம மத்தியில தான் இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுக்கணும், பயபக்தியா இருக்கணும். இன்னொரு வசனம் கூட உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அழகா இருக்கு. ஏசாயால 29 பாருங்க, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. இங்க பிரேயர் நடக்குது, நீங்க அப்பதான் உங்க வீட்டுக்காட்ட சிக்கன் எடுத்துட்டு வாங்க, கறி வச்சிருவோம். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற கனமே அதுல இல்லையே.
மைண்ட் ஃபுல்லா நம்ம சும்மா அதை கவனிக்கும், மைண்ட் ஃபுல்லா இந்த உலக காரியம் வேலையில தான் நம்ம மைண்ட் ஃபுல் போயிருது. ஐயோ இந்த பரிசுத்த பண்ணிட்டோங்க. நம்ம ஓய்வுனாலே நம்ம பரிசுத்தமா நம்ம ஆசரிச்சோன்னா கண்டிப்பா ஏசப்பா நம்ம எந்த ஒரு காரியம் வந்தாலும், கொள்ளை நோய்க்கு நம்மள விலைக்கு பாதுகாப்பாரு, எந்த ஒரு காரியம்னாலும் சரி தேவைகளை சந்திப்பாரு, நம்ம பிள்ளைங்களை போஷிப்பாங்க, நம்ம பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பாங்க, நம்ம வீட்டை ஆசீர்வதிப்பாங்க, நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பாங்க. எல்லாம் வச்சிருக்கோம். நம்ம ஏசப்பா கனம் பண்ணும்போது ஏசப்பா நம்மள கனம் பண்ணுவாங்க. இந்த ஒரு நாள் தான், வாரத்துல ஒரு நாள் ஏசப்பாக்காக, அந்த நாளை நம்ம கரெக்டா ஆசரிக்கணும். உண்மையிலே ரூபதி அக்கா, நாங்க பண்ண தப்பு எல்லாம் எங்களுக்கு தப்புன்னே தெரியல. ஆனா இதெல்லாம் தப்புன்னு நீங்க பைபிள் வசனத்து மூலமா சொன்னதுக்கு பிறகு எல்லாம் குத்தப்படுது இப்பதான். ஆனா நான் இதெல்லாம் நீங்க இந்த ஒரு வசனத்தை வச்சு நீங்க எனக்கு புரிய வச்சு, நான் வேற ஒரு வசனத்தை வச்சு நான் எப்படியோ இருந்துட்டேன். என்னைய மன்னிச்சுக்கிடுங்க ரூபதி அக்கா. கேட்காதீங்க, நீங்க ஜெபிங்க. ஏசப்பா கண்டிப்பா நமக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவாங்க. இப்ப நீங்க கவலைப்படுறிய நம்ம வீட்டுக்கார இப்ப வீட்டுல வேலை போயிட்டு இல்ல, ஏசப்பா நம்ம ஏசப்பா பெரியவர். நீங்க ஜெபிங்க சரியா, கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு வேலை தந்துருவாங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு ஒண்ணுமே ஆகாது. நீங்க கூட சொன்னீங்களா நம்ம ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், எப்படி பாசிட்டிவா நெகட்டிவா, கவலையே படாதீங்க, கண்டிப்பா நெகட்டிவ் தான் வரும். நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, நம்மள ஏசப்பா ஒரு நாள் கைவிட மாட்டாங்க. நம்ம ஜோம் பண்ணிடுவோம் ஜான்சி அக்கா. கண்டிப்பா நான் சிக்கனோ கறியோ சனிக்கிழமை நைட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன். என் வீட்டுக்காரரும் அனுப்ப மாட்டேன், நான் தீர்மானம் பண்ணிட்டேன். ஜோம் பண்ணுங்கக்கா எங்களுக்காக. ஜோம் பண்ணுவோமா? நடுவுல உங்களுக்கு போன் வந்த மாதிரி இருந்து. ஆமாக்கா பாருங்க யாருன்னு. ஹலோ சொல்லுங்க. என்னது நெகட்டிவா? ஆண்டவருக்கே கோடான கோடி நன்றி. சரிங்க சரிங்க சரிங்க. அப்போ நம்ம எப்பதான் மனம் திரும்பும்னு ஏசப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காவ. கண்டிப்பா பதிலா எவ்வளவு பெரிய அற்புதம் ஏசப்பா செஞ்சிருக்காங்க. நெகட்டிவ்னு ரிப்போர்ட் வந்துட்டா அப்ப நான் விசுவாசிக்கேன், என் வீட்டுக்காருக்கும் வேலை கிடைச்சிருன்னு நான் விசுவாசிக்கேன். விசுவாசத்தை ஏசப்பா கனம் பண்ணுவாங்க. ஆமா ஆமா ரூபதி அக்கா, உண்மைக்கு சொல்றேன், உங்க வீட்டுக்கு பக்கத்துல நான் குடியிருக்கேன்னா நான் வந்து பாக்கியசாலி தான். ஒரு ஆள் வந்து வேணும், அப்படிதானக்கா? சுவிசேஷம் சொல்லுங்க. ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஏசப்பா, நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆன்லைன் அட்டகாசம் என்கிற குறும்படத்தின் மூலமாய் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இதை பார்க்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இடைபடுவாராக. யாத்திராகமம் 20 அதிகாரம் 8வது வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு லாக்டவுன் நிமித்தமாக கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாக ஆலயத்தில் கூடி ஆராதிக்க முடியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனாவினுடைய தொற்றினுடைய வீரியம் அதிகமாக இருப்பதனால் நாம் ஆலயத்துக்கு போக முடியாதபடி நாம் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதை நாம் எல்லாருமே நன்கு அறிவோம். அதனால தான் ஆன்லைன் மூலமாக இன்றைக்கு ஜெபம் ஆராதனை ஊழியங்கள் ஆன்லைன் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆன்லைன் ஜெபத்தில் அநேகர் தேவனுக்கு கனம் கொடுக்காதபடிக்கு ஆண்டுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி அவருடைய பிரசன்னத்தை அசட்டை பண்ணுகிற அநேக காரியங்களை கேள்விப்படுகிறோம், கண் முன்னாலே பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நான் வேதத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்பது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. தேவன் நமக்காக வாரத்தில் ஒரு நாள் நாம் எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது. ஆலயத்தில் வந்து ஒன்று கூடி நாம் ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் பொழுது, பாடும் பொழுது தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம். தேவ சத்தத்தை கேட்டு கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று வசனத்தின் மூலமாக பலனடைகிறோம், சாட்சி சொல்லுகிறோம், ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆனால் கடந்த சில மாதங்களாக நாம் இதை ஆலயத்தில் கூடி ஆராதிக்க முடியாதபடியினாலே ஆன்லைன் மூலமாக நடத்துகிறோம். ஆன்லைன் மூலமாக நடத்தும் பொழுது ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்க்க முடியாது. ஆனாலும் நீங்கள் வீட்டில் இருந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும்.
ஏனென்றால் எப்படி ஒரு ஆலயத்துக்குள்ள நம்ம ஒன்று கூடி ஆராதிக்கிறோமோ அதே போல அதே வாஞ்சையோடு அதே தாகத்தோடு நீங்கள் இருக்கிற வீடுகளிலே நீங்கள் அதே வாஞ்சையோடு தாகத்தோடு நீங்கள் அன்றைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் அவரை ஆராதிக்கும் பொழுது, அவர் சமூகத்தில் இருந்து நீங்கள் பாடும் பொழுது, ஆண்டுடைய வசனத்தை கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அதே ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு ஆன்லைன் ஆராதனையை அநேகர் அசட்டை பண்ணுகிறது உண்டு. தேவ பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுகிறது, ஏசாயா 1:13, நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் சகிக்க மாட்டேன். தேவ பிள்ளைகளை, அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற ஓய்வு நாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது, சபை கூட்டம் என்று சொல்லுகிறது. சபை கூட்டம் என்றால் சர்ச்சில் நடத்துகிற ஆராதனை, ஒரு வீடுகளில் ஒன்று கூடி வீட்டுக்குள்ள 1-2 பேர், அதாவது சபை என்றால் 2-3 பேர் நம்ம கூடுகிறது தான் சபை. அப்படி என்றால் ஆசரிக்கிற அந்த ஓய்வு நாளின் ஆராதனை, அந்த ஜெப கூட்டம், இதை நான் சகிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஆன்லைன் ஆராதனையில் எப்படி உட்கார்ந்துருக்கிறோம்? தேவ பிள்ளைகளே, உங்கள் சபையின் போதகர் சொல்லுவார், 10 மணிக்கு ஆராதனை, எல்லாரும் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்கள் வீடுகளில் குடும்பத்தோடு அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதியுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவார். ஆனால் தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவ சமூகத்தில் பயத்தோடு பயபக்தியோடு நீங்கள் ஆராதிக்கிறீர்களா என்பதை கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்க. இங்க வரும்போது, சர்ச்சுக்கு வரும்பொழுது நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம கர்த்தரை ஆராதிக்க வருவோம். ஆனா பாருங்க, இன்னைக்கு ஆன்லைன் ஆராதனையில ஒரு பயம் இல்லை, கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு கணம் இல்லை. கர்த்தருடைய ஓய்வு நாளை, கர்த்தருடைய ஆராதனை நேரத்தை நீங்க ஒருபோதும் அசட்டை பண்ணக்கூடாது. நிறைய பேர் படுத்து கிடந்து அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுதும் வசனத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுதும் படுத்து கொண்டு பார்ப்பது, அது மாத்திரமல்ல சில இடங்களில் சட்டை கூட போடாதபடிக்கு அப்படியே அரை நிறுவனத்தோடு நின்று கர்த்தருடைய பாடலை பாடுவதும் கேட்பதுமா இருக்கிற அநேகர் உண்டு. இந்த ஆன்லைன் ஜெபத்தை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, 2 பேராது 3 பேராது நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ அந்த இடத்துல வருவேன். அப்போ அது வீடானாலும் சபையானாலும் கர்த்தர் அந்த இடத்துல வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் ஆராதிக்கிற அந்த இடத்துல எப்படி இருக்கிறீர்கள்? குடும்பத்தோடு அமர்ந்து, குடும்பத்தோடு தேவ பிரசன்னத்தில் நீங்கள் உணர்ந்து அவரோட சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிறீர்களா? அதை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது உங்கள் வீடு முழுவதும் தேவ பிரசன்னத்தினாலும் வல்லமையினாலும் நிரம்பும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, வாதை கூடாரத்தை அணுகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கூடாரம் முழுவதும் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிற அந்த ஆராதனை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். அக்கிரமத்தோடு ஆசரிக்க கூடாது. நிறைய பேர் அப்படிதான் இன்னைக்கு ஆன்லைன்ல ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சரியாக நேரத்தை கொடுப்பதில்லை. ஒரு அசட்டை பண்ணக்கூடாது தேவ பிரசன்னத்தை. அந்த நேரத்துக்கு பதிலாக நான் வேற நேரத்தில் அதை பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, தேவன் அந்த நேரத்தில் அவர் நேரடியாக உங்களோடு பேசும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் உணர வேண்டும். நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க வேண்டும். ஊழியர்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் இணைந்து ஜெபிக்க வேண்டும். ஊழியர்கள் பாரப்படும் பொழுது நீங்கள் இணைந்து பாரப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, லூக்கா 10:16 சொல்லுகிறது, சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். ஆம் பிரியமானவர்களே, சீஷர்களுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறார், உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். இன்னைக்கு உங்க சபையில் உள்ள போதகர் எவ்வளவுக்குள்ள உங்களுக்கு திரும்ப நீங்க ஆன்லைன்ல பாருங்க, ஜெபத்தை நாங்கள் வைச்சிருக்கிறோம், வெள்ளிக்கிழமை ஜெபம் இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் இருக்கிறது, புதன்கிழமை ஜெபம் இருக்கிறது, இந்த ஜெபத்தில் தவறாமல் கலந்து கொள் என்று சொல்லி உங்கள் போதகர் உங்களிடத்துல செய்தியை அனுப்பியும் ஆன்லைன்ல யாருமே அதில் கலந்து கொள்வதில்லை. அந்த நேரத்தில் நீங்க வேலையை பார்க்கிறீர்கள். அந்த நேரத்தில் நீங்க தேவையில்லாத வீணாக கதை அடித்துக் கொண்டும் வீணாக தூங்குவதும் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். பிரியமானவர்களே, நீங்க ஊழியக்காரருடைய வார்த்தைகளையும் ஊழியக்காரருடைய சத்தத்தை நீங்க அசட்டை பண்ணுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஊழியக்காரரை அசட்டை பண்ணவில்லை, நீங்கள் தேவனை அசட்டை பண்ணுகிறீர்கள். அதுதான் அர்த்தம். ஊழியக்காரருடைய சத்தத்தை இன்னைக்கு கேட்காதபடிக்கு, ஊழியர் சொல்லுகிற காரியங்களை நீ செய்யாதபடிக்கு, இன்னைக்கு வீட்டுல நீ அசதியோடும் நீ தூங்கி கொண்டும் நீ இந்த ஆன்லைன்ல நீ பார்க்காம அந்த ஜெபத்தை நீ கவனிக்காம ஊழியர்கள் பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது, தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது நீ ஜெபிக்காம இருப்பேன் என்று சொன்னால் நீ கர்த்தரை அசட்டை பண்ணுகிறாய் என்பது அர்த்தம். பிரியமானவர்களே, ஒருபோதும் இந்த தவறை நீங்க செய்யக்கூடாது. 1 சாமுவேல் 2:30 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம்
பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயினப்படுவார்கள். அதோட பிரசன்னத்தை அசட்டை பண்ணக்கூடாது, கர்த்தருடைய சத்தத்தை நீங்க அசட்டை பண்ணக்கூடாது. வாரத்துல ஒரு நாள் ஆண்டவர் உங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு நாளும் இப்ப நம்ம சபையில கூட ஒரு 1.5 மணி நேரம் இருக்கிறது. அந்த 1.5 மணி நேரம் ஏன் தேவனுக்கு கொடுக்க முடியாது? ஆலயத்துக்கு வந்த 3 மணி நேரம் நீங்க இருக்கிறீர்கள் அல்லவா? நீங்க ஏன் 1.5 மணி நேரம் உங்க வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தேவ பிரசன்னத்துல ஏன் இருக்க முடியாது? அசட்டை பண்ணாதீர்கள் தேவ பிரசன்னத்தை, ஆராதனை அசட்டை பண்ணாதீர்கள். கர்த்தர் இன்றைக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லாவற்றையும். பிரியமானவர்களே, லூக்கா 10:39 நீங்க அந்த ஒரு சம்பவத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு வந்தவுடனே மரியாள் அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். தேவ பிள்ளையே, இயேசு வீட்டுக்குள்ள வந்தவுடனே, மரியாள் மார்த்தருடைய வீட்டுக்குள்ள வந்தவுடனே அவள் மரியாள் என்பவள் ஓடி வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வசனத்தை உற்று கேட்கிறாள். ஆனால் பாருங்க, மார்த்தாளோ வேலை செய்து கொண்டிருக்கிறாள். இந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் யார் செய்து கொண்டிருந்தாள்? மார்த்தாள் செய்து கொண்டிருந்தாள். மார்த்தாளுக்கு கோபம் வந்தது. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனா இவ்வளவு வேலை செய்யாம வசனத்தை உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாள். எனக்கு வேலை இருக்குது, உங்களுக்கு தெரியலையா இயேசுவே? அவடத்துல சொல்லுங்க நீங்க அப்படி சொல்லி அவ கோவப்படுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தெய்வ பிள்ளையை, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லணும், நீ ஒவ்வொரு ஆராதனையை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் வீட்டுக்குள்ள 10 மணிக்கு ஆராதனை நேரம் அப்படின்னா 10 மணிக்கு இயேசு என் வீட்டுக்குள்ள வருகிறார், அவருடைய பாதத்துல ஓடி போய் அமரணும் என்கிற எண்ணம் உனக்குள்ள இருக்கிறதா? இல்லை என்றால் மார்த்தாளை போல நீ வீட்டு வேலைகளை செய்து கொண்டு கர்த்தருடைய வசனத்தை கேட்காதபடிக்கு, ஒரு மனதோடு நீ கர்த்தருடைய பாதத்தில் அமராதபடிக்கு மற்ற வேலைகளெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிறாயா? நீயோ என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லிவிடுவார். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்து பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சரியாக கனம் பண்ணுங்கள். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆன்லைன் ஜெபத்தை அசட்டை பண்ணாதீர்கள். ஆன்லைன் ஜெபத்திலும் கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். ஆலயத்தில் வரும்பொழுதும் கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற அதே ஆராதனை தான் நீங்க ஆன்லைனிலும் ஆராதிக்கிறீர்கள். அந்த பாடலின் சத்தத்தை கேட்கிறீர்கள், கூட சேர்ந்து நீங்க பாடும் பொழுது இங்க இருக்கிற பிரசனம் தான் அங்கும் வரும். பிரியமானவர்களே, இங்க இருக்கிற வாஞ்சியம் உனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆலயத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதம் உன் வீட்டில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்றிலிருந்து தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கண்களை மூடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் அட்டகாசம் என்கிற இந்த காரியத்தை ஆண்டவரே இன்னைக்கு நிறைய ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாய், ஒரு உணர்வை கொடுக்கும்படியாய், ஆராதனை அசட்டை பண்ணுகிற அநேகர் தூக்கத்தினாலும் தங்களுடைய ஆண்டவரை வேலைகளை, ஆண்டவரை சுய வேலைகளை ஆண்டவரை செய்து கொண்டு ஆண்டவரை ஜெபத்திற்கும் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு இப்படி இருக்கிற பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் இன்றைக்கு பேசுவீராக. காணிக்கை கொடுக்க வேண்டிய நேரத்தில் காணிக்கை கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற நேரத்தில் வசனத்தை கேட்கணும். எல்லாம் ஒழுங்கு கரங்கமாய் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஒருவேளை நான் தவறு செய்கிறேன், ஆன்லைன் ஆராதனை நான் அசட்டை பண்ண இருக்கிறேன் என்று சொல்லி இதை பார்க்கிறவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், உணர்வார்கள் என்று சொன்னால், அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் சீக்கிரமா முடியட்டும். நீங்க எல்லாரும் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கணும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அதைத்தான் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உங்க பிரசன்னம், உங்க கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.